அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து பச்சிமோட்டானாசனா. அந்த ஆசனா வந்து பண்றது எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். அது எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட அப்டமன் இந்த வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்காக வந்து இந்த பச்சிமோட்டாசனா வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஆசனா. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் முக்கியமா வந்து இந்த டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பா வந்து செஞ்சாகணும். வயிற்றுல எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து அழுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து கணையம் வந்து நல்லாவே வந்து வேலை செய்யும். அதனால வந்து இன்சுலின் ட்ரேஸ் ஆகுறதுனால இந்த நீரிழிவு நோய்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தோன்னா இந்த பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரிக் சிண்ட்ரோம் அதாக இருந்தாலுமே சரி, இல்லைன்னா வந்து irregular periods, இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி நிறைய இருக்குது. வயிற்று சம்பந்தமான பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இதாகும். அதே மாதிரி ஆண்களுக்கும் இதாகும். இப்போ தொந்தி இருக்கவங்க பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னுவாங்க. அவங்களுக்குமே வந்து அது எப்படி செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அது பண்ணுறதுக்கு சுலபமான சில பயிற்சிகள், ப்ரிப்பரேட்டரி பயிற்சிகள்னு சொல்லுவோம். அதுவும் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல தண்டாசனால உட்காந்துட்டு இல்லை ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடணும். ஆக்சுவலாக வந்து இந்த பேசிக்காக வந்து இந்த பச்சிமோட்டாசனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். முதல்ல கால்கள் நல்லாவே நேராக நீட்டிட்டு முதுகு தண்டு நல்லா வந்து நேராக வச்சுட்டு இந்த விரல்கள் வந்து நம்ம நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கணும். அதாவது இப்படிலாம் இருந்தோம்னா இப்படி விட்டோம்னா இந்த அலைன்மெண்ட்டும் எல்லாமே வந்து மாறும். அதனால 2 கால்களுமே சேர்த்து வச்சுட்டு விரல்கள் நம்ம நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்போதான் வந்து முட்டி வந்து நல்லா லாக் ஆகும். நீஸ் லாக்னு சொல்லுவாங்க. இப்படி வச்சா மட்டும்தான் நீ வந்து இந்த மாதிரி லாக் ஆகும். இதுல வந்து நம்ம வந்து ஆசனம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அலைன்மெண்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த ஆசனம் வந்து கரெக்டாக அந்த பெர்ஃபெக்டா வந்து வந்துடும். இப்போ இதுலயே வந்து கைகள் நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு நம்ம முதுகு தண்டை நல்லா கொஞ்சம் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே நல்லா முன்னோக்கி வந்து குனியணும். இப்போ இந்த 3 விரல்ல வந்து நம்மளோட பெருவிரல்ல பிடிச்சிட்டு முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஜர்க் மாதிரி கொடுத்தோம்னா நம்மளோட மார்பு பகுதி இந்த தொடையில வந்து படுற மாதிரி வந்து வைக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம முகத்தை வந்து 2 கால்களுக்கு நடுவில் வந்து வைக்கிற மாதிரி வரும். தளர்த்திக்கலாம். ஆக்சுவலா இந்த ஆசனா பண்ணும் போது நம்மளோட எல்போ வந்து இப்படி கீழே வந்து இப்படி பிடிக்கிற மாதிரி வரும். சில பேருக்கு வந்து இந்த எல்போ மடக்கிட்டு கீழே வராது. ஏன்னா தோந்தி இருக்கிறவங்க வந்தோம்னா இந்த அளவுக்கு தான் வரும். கையே வந்து இப்படி கீழே போகவே போகாது. ஸோ அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆக்சுவல் போஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த காமிச்சோம். இப்போ அப்படியே வந்து ப்ரிப்பரேட்டரி பார்க்கலாம். அது எப்படி வந்து அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து கால்கள் வந்து கொஞ்சம் நல்லா இப்படி மடக்கிடலாம். மடக்கி வச்சுட்டு 2 காலும் சேர்த்து வைக்கணும். பாதமும் சரி முட்டியும் சரி ரெண்டுமே வச்சுட்டு முதுகு தண்டை கொஞ்சம் நேராக வச்சுட்டு 2 கையுமே வந்து தலைக்கு பின்னாடி வந்து கட்டிட்டு அப்படியே வந்து முன்னோக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குனிய போகிறோம். அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், காலை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதே மாதிரி பண்ணுவோம். அதேமாதிரி கால் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆசனா வந்து ஈஸியாக வந்துடும். முதுகு தண்டை நேராக வச்சுட்டு கைகள் 2 பின்னாடி இந்த கைகளை வந்து இப்படி கட்டிக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ அப்படியே வந்து முன்னோக்கி வந்து இப்படி குனியணும். எல்லாமே வந்து ஒரு 6 முறை வந்து செஞ்சுக்கலாம். 2 3 4 5 6. இப்போ காலை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுட்டு அப்படியே வந்து அதே மாதிரி வந்து பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6. இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் காலை வந்து இப்படி தள்ளி விட வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும் போது பார்த்தோம்னா நிறைய டைம் பண்ணதுனால நல்லா முன்னோக்கி குனியறதுக்கு வந்து நல்லாவே வந்துடும், ஈஸியாக வரும். 1 2 3 4 5 6. இப்போ அப்படியே காலை வந்து அப்படி நீட்டி வச்சிடலாம். இப்போ வந்து அப்படியே வந்து முதுகு தண்டை நல்லா நேராக்கிட்டு கொஞ்சம் மேலே ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு வந்து நல்லா அப்படி மேலே வந்து அப்படியே ரைஸ் ஆகும். அப்படியே அதே ரைஸில் வந்து அப்படியே வந்து ஃபார்வர்ட் வந்து பெண்ட் பண்ணோம். 1 2 3 4
5 6 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யும் போது பாத்தீங்கன்னா முன்னோக்கி வந்து நான் நல்லாவே வந்து குனிஞ்சிடலாம். எல்போ இப்படி கீழே வைக்க வரலனாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம முன்னோக்கி இப்படி குனியும் போது பார்த்தோம்னா நம்ம வயிற்றுல வந்து நல்லாவே வந்து ப்ரெஷர் வரும். அந்த அழுத்தம் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி நல்லா இப்படி வரும்போது உங்களுக்கு வந்து அந்த நம்ம செய்யும் போதே வந்து அந்த அழுத்தம் வந்து நல்லா தெரிஞ்சிடும். இப்போ இன்னும் ஒரு முறை வந்து பச்சி மோட்டானாசனா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். கைகள் நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு முதுகு தண்டை கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுல இருந்து 1 இன்ச் நல்லா மேலே தூக்கிட்டு மூச்சு நல்லா இழுத்து கீழே வரும்போது மூச்சு கீழே விட்டுறணும். 3 விரலால இப்படி பிடிச்சி முதுகு தண்டை நல்லா நேராக்கிட்டு நல்ல முகத்தை வந்து இப்படி நேரா பார்க்கணும். நம்ம சின்ன வந்து ரைஸ் ஆக்கணும். இப்படி பண்ணும் போது முன்னாடி கீழே குனியும் போது எப்பவுமே வந்து அப்படியே வந்து இப்படி குனிச்சிட்டோம்னா முதுகு வந்து நல்லா மேல் நோக்கி தூக்கி நம்ம மார்பு பகுதி வந்து கீழே வராது. அதனாலதான் வந்து எப்பயுமே நல்லா முதுகு தண்டை நேரா வச்சுட்டு நேரா பார்த்துட்டே கீழே வரும். அதுக்கப்புறம் தான் தலையை வந்து கீழே தொடுறதுக்கு முயற்சி பண்ணும். தளர்த்திக்கலாம். இதே மாதிரி வந்து வீட்டில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ஷாலோ இல்லை டவலோ வந்து கால் கீழே வந்து இப்படி வச்சுட்டு நல்லாவே வந்து இப்படி இழுத்து இப்படியும் பண்ணலாம். அப்படி பண்ணும் போதும் பார்த்தோன்னா நம்மளோட மார்பகுதி வந்து நல்லாவே இந்த தொடக்கிட்டன்னு வந்துடும். அப்போ முன்னோக்கி குனியறதுக்கு வந்து ரொம்பவே சுலபமா இருக்கும். இந்த பச்சி மோட்டாசனாவை வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.